Hi all, welcome back to Little Pandit channel. So, நம்ம மாத்ராஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் செட்டு வெஞ்சன்ல ஃபர்ஸ்ட் செட்டில் 5 வேர்ட்ஸ் 5 எழுத்துக்களோட மாத்ராஸ் பார்த்தோம். என்னென்ன எழுத்துக்கள்னு நம்ம ஒரு தடவை ரிவைஸ் பண்ணலாமா? கா, க, 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 ங. இந்த 5லேயுமே நம்ம மாத்ராஸ் பார்த்தோம். இதில் 4ஓட மாத்ராஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 5th சவுண்டு வந்து சைலண்ட் லெட்டர். ஸோ அதோட மாத்ராஸ் தெரிஞ்சிருக்கிறதுக்காக நான் லாஸ்ட் வீடியோஸில் கொடுத்துருந்தேன். ஸோ இன்னைக்குள்ள வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா அடுத்த செட்டு, 2வது செட்டு. அதாவது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, வெஞ்சனில் 5 வச்சு 5 செட்டு, 6 வந்து பெருசுன்னு. ஸோ அதில் 2வது செட்டு என்னது? 2வது செட்டில் சா, ச, ஜ, ஜ, ஞ. இதுதான் செகண்ட் செட். இந்த செகண்ட் செட்லேயும் ஒரு சைலண்ட் லெட்டர் இருக்குது. என்னது? ஞ. இதுக்கும் நார்மலாக நம்ம வந்து எந்த இதில் ரெஃபரன்ஸ் பண்ணாலுமே மாத்ராஸ் ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. மாத்ராஸ் ஒருவேளை இல்லைன்னே சொல்லலாம். ஆனால் ஃப்யூச்சரில் வர வாய்ப்புகள் உண்டு. அதனால நான் அதோட மாத்ராஸும் கொடுப்பேன். ஸோ இப்போ அதில் ஃபர்ஸ்ட் லெட்டரோட நம்ம மாத்ரா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன லெட்டர்? சா. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் சா எப்படி எழுதணும்னு இல்லையா? இன்னொரு தடவை நான் ரிமைண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு. இங்கே ஒரு கோடு போட்டுட்டு சி, பக்கத்தில் ஒரு கோடு, மேலே ஒரு கோடு, சா இல்லையா? ஸோ இதில் நம்ம வந்து மாத்ராஸ் என்ன லெட்டர்ஸ் வச்சு மாத்ராஸ் வருதுன்னு தெரியும். சவுண்ட் லெட்டர், வவல்ஸ் இல்லையா? ஆலேருந்து அம் வரைக்கும் உள்ள அந்த 13 லெட்டர்ஸ் வச்சு தான் மாத்ராஸ் வருது. ஸோ நம்ம வந்து பைஹார்ட் பண்ண வேண்டியது அந்த ஸ்வராட்சரும் வெஞ்சனும். அந்த வெஞ்சன் பைஹார்ட் பண்ணாலே ஸ்வராட்சர் சவுண்டை வச்சு நம்ம மாத்ராஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் என்ன மாத்ரா போட்டிருக்கு? சா. அடுத்தால சா, ஆங்கிற சவுண்டு. அப்போ என்ன லெட்டர் என்ன சவுண்டு வரும்? சாவோட ஆங்கிறதுக்கு ஒரு கோடு எக்ஸ்ட்ரா வருது இல்லையா? அந்த கோடை இங்கே போட்டால் சா. அடுத்தால சி, இ சவுண்டு. ஸோ சி முதல்ல கோடு போட்டுட்டு அப்புறம் சா எழுதிட்டு இது ஃபுல்லாக சா வரைக்கும் டச் பண்ணணும். சி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சி வந்து சா எழுதிட்டு இப்படி ஒரு கோடு. ஸோ சி. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க யோசிக்கலாம், ஏன்னா இந்த சி வந்து ஃபுல்லா சா ஃபுல்லா கவர் ஆகிற மாதிரி கோடு போட்டிருப்பேன். கரெக்டா? இங்க வந்து இந்த சால டச் ஆகாது. ஏன்னா இ சவுண்டுக்கு இப்படிதான் நம்ம இ சவுண்டு எல்லாத்துலேயுமே போட்டுட்டு இருக்கோம். ஸோ அது கோடு வந்து இப்படியும் போடுவாங்க. இந்த வேலையும் போடலாம், இப்போ நான் போட்ட இந்த மாதிரியும் போடலாம். ரெண்டுமே கரெக்டு தான். தப்புன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த 2 வேயும் கரெக்டு தான், வே ஆஃப் ரைட்டிங். ஸோ சி, சி, சு, சி, சி, சு. சு எப்படி? சா எழுதிட்டு சியை ரிவர்ஸ் வெர்ஷன்ல போடணும். சு. அது சுழி இப்படி கீழே வளைச்சு போடணும் இல்லையா? சு. சிறு, சிறு எப்படி? சா போட்டுட்டு சி, சி மாதிரியே போட்டுடலாம். சுரு. சுரு. அடுத்தால சே, ஏ சவுண்டு. ஏ சவுண்டுக்கு நம்ம ஏ ஃபுல்லா எழுத முடியாது, அதனாலதான் மேல ஒரு கோடு போடுதோம். ஏ, சே. சை, ஐ சவுண்டு. சை, சை. ஓகே. நம்ம ஹிந்தியில சாயின்னு சொல்லுவோம். ஸோ அதுல ஏ, ஆ எல்லா சவுண்டும் வரும். அது எப்படி லெட்டர்ஸ் வர்றதுங்கிறத நான் சொல்றேன். நம்ம வேர்ட்ஸ் பார்க்கும்போது இந்த லெட்டர்ஸ் எப்படி மாத்ரா சவுண்ட்ஸ் ஒவ்வொரு வேர்ட்ஸ்லயும் வருதுங்கிறத நம்ம பார்க்கலாம். சே, சை, சோ. சோ. ஓங்கிறதுக்கு ஆவோட சேர்த்து ஒரு கோடு எக்ஸ்ட்ரா மேல ஒரு கோடும் போடுவோம். அது அந்த கோடும் எக்ஸ்ட்ரா உள்ள மேல உள்ள கோடையும் மட்டும்தான் எடுத்திருக்கும். சோ, சவ். ஸோ இது இப்போ சில புக்ஸ்ல பார்க்கலாம், சவ் வந்து நான் இப்போ வி மாதிரி போடுதானே, இப்படியும் இருக்கும். ஸோ எப்படி இருந்தாலும் கரெக்டு தான். ஸோ நோ ப்ராப்ளம். எல்லா வே ஆஃப் ரைட்டிங்கும் கரெக்டு தான். பட் மீனிங் ஒன்றா இருந்தால் போதும். ஸோ அதாவது இப்போ சே இப்படி இருக்குன்னா சில புக்ஸ்ல வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே ஒரே சைட்ல கர்வ் மாதிரி வரும். இருந்தாலும் கரெக்டு தான். ஸோ சே, சை, சோ, சவ். சவ்வும் பார்த்துட்டோம் இல்லையா?
சம் சஹ். சம் இல்லைன்னா சன் சஹ். ஓகே, இங்கே நான் ஏஎம்னு எழுதியிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எம்மும் எழுதியிருப்பேன், என்னும் எழுதியிருப்பேன். ஸோ ரெண்டும் கரெக்டு தான். சன் இல்லைன்னா சம் சஹ். ஓகே, ஸோ நம்ம ஒரு தடவை ரீட் பண்ணி பார்க்கலாமா? என் கூட ரீட் பண்ணி பார்க்குறீங்களா எல்லாரும்? சா சா சி சி சு சு ச்ரு சே சை சோ சௌ சம் சஹ். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்த செட்டில் உள்ள சா ஜ ஜ ஞா இது அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒவ்வொரு வெஞ்சனுக்கும் இந்த சவுண்ட் லெட்டர் வச்சு மாத்ராஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இண்டிவிஜுவலாகவே. ஸோ உங்களுக்கு நான் இங்கே கொடுக்கும்போது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வர்ற மிஸ்டேக்ஸ் உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ என்னோட வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக ஹிந்தி கற்றுக்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.